அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சுகப்பிரசவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அரிசி. அந்த அரிசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சுகப்பிரசவம் மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியும் கூட. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக இந்த அரிசியை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு உண்டாகிறது. சில பேருக்கு துத்தநாகச்சத்து, அதாவது ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கும் பொழுது குழந்தையோட வளர்ச்சியில் பாதிப்புகள் உண்டாகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் எல்லாத்தையுமே சரி செய்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு சர்க்கரை நோய் உண்டாகும். கர்ப்ப காலத்தில் உண்டாகக்கூடிய இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அரிசி தான் பூங்கார அரிசின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த பூங்கார அரிசி அப்படிங்கிறது பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்று. இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் சிவப்பு அரிசியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அரிசி வகைகளில் தான் இந்த பூங்கார அரிசியும் இருக்கும். இது ஒரு வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்குது. இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது, துத்தநாக சத்து, அதாவது ஜிங்க் சத்து நம்ம சொல்கிறது, மெக்னீஷியம் சத்து இருக்குது. அதிகப்படியான வைட்டமின் B1 இருக்குது. இதனுடைய இந்த சிவந்த நிறம் இருக்கிறதுனால இதில் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தை பேருக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுமே இந்த அரிசியினால் செய்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால வயதாகக்கூடிய தன்மையை உடலில் குறைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதையும் இது உறுதிப்படுத்தும். அதே மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு அதாவது அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் செகண்ட் ட்ரைமஸ்டர் நம்ம சொல்லுவோம், 4வது 5வது 6வது மாதங்களில் அதிகப்படியான இரும்பு சத்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு இந்த பூங்கார் அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தையோட ஆரோக்கியமான மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு துத்தநாக சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் இந்த பூங்கார் அரிசியில் இருக்குது. வாய்ப்புண் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுமே கூட இந்த பூங்கார் அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அம்மாவுக்கு எப்படி குழந்தைக்கு தேவையான அந்த சத்துக்களை கொடுக்க முடியுமோ அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு தேவையான சத்துக்களை இந்த பூங்கார் அரிசி முழுவதுமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். PCOD சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுமே இந்த அரிசி வகைகளை அடிக்கடி உணவில் பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஹார்மோன்ஸில் உண்டாகக்கூடிய இம்பேலன்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த அரிசி வகைகளை பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த பூங்கார் அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அரிசியை நீங்கள் சமைக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அரிசியை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரிசி கொஞ்சம் நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சாதமாக செய்யலாம். இல்லை அந்த அரிசியை நல்லா நீங்கள் ஊற வச்சுட்டு இட்லியோ இல்லை தோசை அந்த மாதிரியான உணவுகளாக நம்ம செய்யலாம். இல்லைன்னா இந்த பூங்கார் அரிசியில் உங்களுக்கு அவல் மாதிரி கிடைக்குது அப்படின்னா அந்த அவல் நீங்கள் புட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அந்த அரிசியை நீங்கள் திரிச்சிட்டு அதை புட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஆனால் இது தீட்டப்படாமல் கொஞ்சம் அதிகமாக பாலிஷ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அதில் வைட்டமின் B1 அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு வாய்ப்புண்ணை சரி பண்ணும். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது கர்ப்பப்பை எண்டோமெட்ரியல் திக்னிங் அதிகமாக இருக்குது, இதனால் எனக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, உடம்பு ரொம்ப பித்தம் அதிகமாகி அதனால் அதிகமான உதிரப்போக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுமே இந்த பூங்கார் அரிசியினால் செய்த புட்டு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த அவல் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்குமே இந்த அரிசியினால் செய்த பலகாரங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வாரத்தில் 2லேருந்து 3 நாளாவது
இந்த பூங்கார் அரிசினால் செய்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த அரிசியை சமைக்கும்போது நல்லா ஊற வச்சு அதை வந்து முழுமையாக வேக வச்சு வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ ஏன்னா இது வந்து நிறையவும் உங்களால் சாப்பிட முடியாது, நல்லா மென்று சாப்பிட்றது நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது வந்து நல்லது. ஸோ அப்போ தான் அது வந்து உங்களுக்கு முழுமையாக செரிக்க ஆரம்பிக்கும். இல்லை அதை வந்து நீங்கள் இட்லி வகைகளாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு முழுமையான பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் வந்து கஞ்சி மாதிரியோ இல்லை வந்து பாயாசம் மாதிரியோ வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போதும் அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ முக்கியமாக நீங்கள் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்பொழுது இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இந்த சுகப்பிரசவம் உண்டாகிறதுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரிசியை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த அரிசியை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம ஆரோக்கியமான ஒரு நபராக மாறலாம். அதுவும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி அவங்களுக்கு சிசேரியன் மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்புறமா வந்து பால் சுரப்புக்கும் இந்த அரிசியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது 40 வயது கடந்த பெண்கள் அடுத்து வரக்கூடிய மெனபாஸ் காலகட்டத்தை எப்படி ஈஸியாக சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மெனபாஸ் அப்படிங்கிறத வந்து முதல்லாம் 50 இயர்ஸ் தாண்டி வந்துட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு 38-39 வயது கடந்த பிறகே அது சார்ந்த குறிகுணங்களை பெண்கள் நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ மெனபாஸ்னா என்ன தெரியுங்களா? நம்ம ரத்தத்தில் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய அளவு குறையிறது தான் காரணமாக இருக்கு. ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் குறையும் பொழுது உடனே என்ன ஆகும் தெரியுங்களா? மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன் கூட ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து மெனபாஸ் வந்துச்சுன்னா உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஏன் கோபம் வருது, 40 வயது கடந்தா நாய் குணம்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களுக்கு குறையும் பொழுது அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து இன்னைக்கு டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மெனபாஸில் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறையும் பொழுது மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன்களுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, வலிய உடல்ல இருக்கக்கூடிய வலிகளையும் வீக்கங்களையும் கஷ்டங்களையும் அவங்களால தாங்கிக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை சம்பந்தமான ரத்தத்தில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இதனால உடம்புல வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து தான் இயலாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உடல்ல வரும்பொழுது கோபமா வெளிப்படுது. இதுதான் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பா மெனபாஸ் காலகட்டத்தில். எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம்? நிறைய கோவப்படுறாங்களா? நல்லா தூங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு நடுவில் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்களா? திடீர்னு வந்து வயிறு சாப்பிட்டது செரிமானம் ஆகலை, பிளாட்டிங்காக இருக்குது, நெஞ்சு கரிப்பாக இருக்குது, வயிறு தும்முன்னு இருக்குது, மேல் வயிறு புடப்பாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா? தொப்பை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸ்ட்ரெஸ் ரொம்ப கூட இருக்குது, தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களா? இது எல்லாமே அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனையோடைய ஆரம்ப காலகட்ட அறிகுறிகளாக இருக்கும். ஏன் வருது தெரியுங்களா? இந்த மெனபாஸ் வந்த உடனே 40 வயது ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் இல்லாத ஹெல்த் கான்ஷியஸ் அப்போ திடீர்னு வர ஆரம்பிக்கும். அப்போ வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டயட்டிங், எல்லாமே சாப்பிடாம இருக்கிறது. அப்போ எந்த உணவுமே சாப்பிடலன்னா என்ன மாதிரியான சத்து கிடைக்கும்? அப்போ ஊட்டச்சத்து குறைபாடுன்னு ஒரு விஷயம் இந்த ஓவர் டயட்டிங்னால நமக்கு உருவாயிடுது. அதே மாதிரி ஓவரா எக்ஸசைஸ் பண்றது, அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாலும் ஹார்மோன் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டு பிரச்சனை சின்ன விஷயமா இருக்கும், பெருசா நினைச்சு கோவப்படுறது, கஷ்டப்படுறது.
அதே மாதிரி தூக்கத்தை கெடுத்துக்கிறது, இது எல்லாம் அவங்களா உருவாக்கிக்கூடிய காரணிகளாக இருக்கும். ஹார்மோனோடைய பிரச்சனை குறைவா இருந்தாலும் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி சரியா நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன்னு உடம்ப ரொம்ப வருத்திக்கிறது, இதெல்லாம் அவங்க பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா, டயட்டிங் இருக்கக்கூடாதான்னா உங்க உடலுக்கு தேவையான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க, தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வேகம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி மெனோபாஸ் ரீதியில வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா, உணவுல என்னெல்லாம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்சிஜனேற்ற தன்மை நிறைந்ததாகவும் வைட்டமின் சி சத்து உடையதாகவும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குடைமிளகாய். ஸோ இந்த மெனோபாஸ் 40 வயது கடந்த பெண்கள் டெய்லி அவங்க ஃபுட்டுலேயே குறிப்பாக இந்த சிகப்பு, மஞ்சள், இந்த மாதிரி குடைமிளகாயை ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துட்டு வந்தீங்க, சட்னியாக கூட நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உடலுடைய ஆரோக்கியம் நல்லா மேம்படும். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் டீ. ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லைன்னா 2 வேளை க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஏன்னா மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரெஸ்ட் கேன்சர் வந்துருமா, கருப்பை புற்றுநோய் வந்துருமா. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாம் என்ன சொல்கிறோம், 40-45 வயது கடந்துருச்சுன்னா கண்டிப்பாக மேமோகிராம் பண்ணி பாருங்க, பேப்ஸ்மியர் பண்ணி பாருங்க அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. என்ன காரணம், அதுக்கான ஹார்மோன் பிரச்சனையினால நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். இந்த கிரீன் டீ, ஒயிட் டீல இருக்கக்கூடிய தயமைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் கண்டிப்பாக உங்களுடைய கேன்சர் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய, நமக்கு ஈவன் ஹெரிடிட்ரியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம கிரீன் டீ எடுத்துக்கிறது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா மெனோபாஸ் டைமில் குடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாழைக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம், சுண்டை வற்றல் சேர்த்துக்கலாம், மோர் சேர்த்துக்கலாம், ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது, பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம், பழங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம குடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற குடல் உறிஞ்சிகளில் தான், அந்த குடல் ரிசெப்டார்ஸில் தான் ஹார்மோனோடைய ரிசெப்டார்ஸும் சம்மந்தப்படுது. ஸோ அந்த குடற்கழிவுகள் மட்டும் அல்லாமல் ஹார்மோன் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ டெய்லி இதில் ஒரு பொருளை நம்ம சேர்த்திக்கிட்டோம்னாலே போதுமானது. தூக்கமின்மை, மன அழுத்தத்தால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் பூசணி விதை எடுத்துக்கலாம், டெய்லி ஒரு கீரை சேர்த்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும், மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஸோ பெண்கள் மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கோம், 40-45 வயது கடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் உணவுல குடைமிளகாய் சேர்த்திக்கிறது, ஒரு நாளைக்கு 1 டம்ளராவது கிரீன் டீ கொடுக்க முயற்சி பண்ணுறது, நான் சொன்ன ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகள், மோர், சின்ன வெங்காயம், சுண்டைக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கிறது, மெக்னீஷியம் சத்து நிறைந்த பூசணி விதைகள், கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி கதையில் ஆசை, பேராசை, பக்குவம், இது எல்லாத்தையும் கடந்த நிலை, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வியாபாரம் பண்ணுற எல்லாருக்குமே தன்னோட வியாபாரத்தில் லாபம் நிறையா வரணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு தனக்கு மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற பேராசையும் இருக்கும். சில பேருக்கு இது எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு ரொம்ப துறவு நிலைக்கு போய் பக்குவம் அடைஞ்சவங்களை பார்க்குற போது ஒரு ஏளனமும் கேலியும் வர்றது உண்டு. அது மாதிரியான ஒரு வியாபாரிக்கும் துறவிக்குமான அந்த பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நாம் கதையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் ஒரு வியாபாரி, அவர் பேரிக்காய் விற்கிற வியாபாரி. அவர் கடையில் நல்ல சுவையான பேரிக்காய் இருக்கும், அதை நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்க.
இப்போ வியாபாரம் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்கே ஒரு துறவி வந்தார். அவர் வந்தவர் இந்த தம்பியை பார்த்து, தம்பி எனக்கு ஒரு பேரிக்கா கொடு நான் சாப்பிட்றதுக்காக அப்படின்னாரு. இவருடைய தோற்றத்தை பார்த்த உடனேயே அந்த வியாபாரிக்கு தெரிஞ்சிருச்சு, இது காசு தேராத ஆள், ஓசியில் சாப்பிட வந்திருக்க அப்படின்ட்டு அந்த துறவியை கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னார், இல்லைப்பா அப்படியெல்லாம் பேசாத, எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, நான் எதையும் வாங்கி சாப்பிட்றது இல்லை, தானமாக யார் என்ன விரும்பி கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிடுவேன், அதுவும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை யார்கிட்டையாவது கேட்பேன், அவங்க மனமும் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். திருப்பி 2ஆம் தடவை மற்றவங்க கிட்ட எல்லாம் நான் போய் கேட்கறது இல்லை. ஒரு நேரம் அது பழம் கிடைச்சாலும் சரி, காய் கிடைச்சாலும் சரி, சாப்பாடு கிடைச்சாலும் சரி, அவ்வளவுதான், என்னுடைய விரதம் அன்னைக்கு பூர்த்தி ஆயிரும் அப்படின்னு அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தது போது வியாபாரி இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போது மக்கள் அந்த இடத்துல நிறைய கூடிட்டாங்க. இப்போ துறவியினுடைய அந்த பக்குவம் என்ன, அவருடைய இது என்ன அப்படிங்கிறது வியாபாரிக்கு தெரியல. சுற்றி இருக்கிற ஆள் முன்னாடியிலெல்லாம் இவரை இன்னும் அவமரியாதையாக பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, தம்பி நீ சின்ன வயசு, நீ கொடுத்தா கொடுக்கலைன்னா முடியாதுன்னு சொன்னதோட விட்டுரு, அவர் பெரியவரை அதுவும் துறவியை பார்த்து இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சுற்றி நின்னவங்க சொல்கிறாங்க. சொன்னவங்களையும் திருப்பி மரியாதை இல்லாமல் இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். யார் பேச்சையும் கேட்கவே இல்லை. அந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் கடுப்பாகி, பார் உனக்கு என்ன காசு தானே வேணும், இந்தா வச்சுக்க அப்படின்னு ஒரு பேரிக்காய்க்கான காசு என்னவோ அதை கொடுத்து அந்த பழத்தை வாங்கி துறவி கையில் கொடுத்துட்டார். அங்கே இருந்த ஒரு நல்ல மனுஷன் துறவி என்ன பண்ணினாரு, சுற்றி பார்த்தாரு. அவருக்கு இந்த பேரிக்காயோ பசியோ அது பெருசு கிடையாது. இந்த துறவரம் அப்படிங்கிறதுக்கான அந்த பெரிய விஷயத்தை, அதனுடைய மகத்துவத்தை இந்த வியாபாரிக்கு இளைஞனுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். எல்லாரும் பார்க்க அந்த இடத்துல நின்றுட்டு அந்த பேரிக்காயை கடித்து சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதில் விதை இருக்கும்ல, அந்த விதையை மட்டும் தனியாக கையில் எடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்கேயே ஒரு இடத்துல மண்ணில் போட்டார். கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிஷம் அப்படியே ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். பார்த்தா போட்ட விதை உடனடியாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைச்சி அது செடியாகி மரமாகி பெரிய அளவுக்கு பூ பிஞ்சு விட்டு பூ பூத்து அதுக்கப்புறமா அதிலிருந்து காய் காய்ச்சி பேரிக்காயும் சாப்பிட்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே அடுத்த சில நிமிஷங்களில் எல்லார் கண்ணு முன்னாலேயும் பார்த்த உடனே அப்படியே கடகடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வியாபாரி அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்றுட்டு இருந்தான். என்ன, இந்த மாதிரி பேரிக்காயை கிடைக்காது அப்படிங்கிறதுக்காகவும் இது விலை உயர்ந்ததுங்கிறதுக்காகவும் தான் அந்த ஊரில் எல்லாரும் அவனை மதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த சுவையான பழம் இருக்குங்கிறதுனால வியாபாரமும் சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த துறவியை ஒன்றுமில்லாத ஆள், பரதேசி அப்படி இப்படிலாம் நம்ம திட்டோமே, இவர் பார்த்தா இப்போ மரத்தையே உருவாக்கிட்டாரு அப்படின்னு அந்த வியாபாரிக்கு அதிர்ச்சியாக போச்சு. எல்லாரும் அதை பார்த்து எல்லாரும் வியந்து நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த துறவி என்ன பண்ணாரு, மேலே மரத்தில் பேரிக்காய்கள் காய்ச்சிருந்துச்சா அதை பூரா பறிச்சாரு. சுற்றி நின்னவங்க எல்லாருக்கும் அதை இலவசமாகவே கொடுத்தாரு. ஒரு கோடரி எடுத்துகிட்டு மரத்தை முழுக்க வெட்டி 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 துண்டு துண்டாக ஆக்கினார். அதை எடுத்து மூட்டை கட்டி கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. இப்போ இந்த வியாபாரி திரும்பி பார்க்குறான். அவன் கடையில் இருந்த பேரிக்காயையும் காணும், அது வச்சுருந்த பேரலையும் காணும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த துறவி அவருடைய மந்திர சக்தியினால் இந்த பறிக்கப்பட்ட பேரிக்காய்களை மரத்தில் ஒட்ட வச்சுருக்காரு. பேரிக்காய் மரத்திலிருந்து செஞ்ச பேரலில் தான் பழத்தை வச்சுருக்கானா, அந்த வெட்டப்பட்ட மரத்துண்டுகளையே மரமாக ஆக்கியிருக்காரு தன்னுடைய மந்திர சக்தியினால். அப்போத்தான் வியாபாரிக்கு புரிஞ்சுது, துறவி அப்படின்னு சொன்னால் அவங்க சாதாரணமானவங்க இல்லை. எதையும் உருவாக்கக்கூடியது சக்தியும் எதையும் அழிக்கக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு உண்டு. அவங்க ஏதோ சோம்பேறித்தனத்தினால நம்மக்கிட்ட தானம் கேட்கல, அவங்களுடைய கொள்கைக்காக அதை கேட்குறாங்க, எளிமையான வாழ்க்கைக்காக தான் கேட்குறாங்கன்றத வியாபாரியும் மற்ற மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ துறவி எதை பற்றியும் கவலை இல்லாமல் கையை வீசிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தார். பக்குவமான மனிதர்கள் எப்பவுமே எதை கண்டும் பயப்படுறதே கிடையாது. சிந்திக்கலாமா? நன்றி.